உனக்கு பெருசா படிப்பு இல்ல, அந்தஸ்து இல்ல. அவரோட நாகரிகமா ஒரு 4 இடத்துக்கு போக தெரியாது. அவரை விட்டு விலகிட. அதுதான் உனக்கும் நல்லது, கார்த்திக்கும் நல்லது. ஏமா நீ பேசுறதெல்லாம் உனக்கு நியாயமா படுதா? கல்யாணமான ஏன் பொண்ண மாப்பிள்ளை விட்டு விலகி போ சொல்ற? என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? உனக்கு தான் வேற மாப்பிள்ளை பார்த்தாச்சுல, அவரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ஏன் பொண்ணு வாழ்க்கையை ஏண்டி கெடுக்கிற? ரம்யா, நீயும் எனக்கு ஃப்ரெண்டு தானே. கார்த்தியை உன் கம்பெனிக்கு அனுப்பின பாரு, அதான் நான் செஞ்ச தப்பு. இல்லனா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. இந்த ரம்யா எப்படிப்பட்டவனு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே எனக்கும் மீனாட்சிக்கும் தெரியும். அப்பவே நாங்க தீபாவை எச்சரிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா அவதான் நாங்க சொல்றதை கேட்காம ஃப்ரெண்டுன்னு இவ மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தா. அந்த நம்பிக்கைக்கு தான் இப்ப இவ நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கா. தீபா எதிரிங்க மேல கூட அன்பு காட்டுறவ. அவளுக்கு எப்படி இறக்கமே இல்லாம இவளால துரோகம் செய்ய முடிஞ்சது? ஸ்டாப் இட். என்ன எல்லாரும் ஓவரா பேசுறீங்க? கார்த்தி எனக்குன்னு பிறந்தவர. எனக்கு முதல்ல பார்த்த மாப்பிள்ள அவர்தான். அவரை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? இடையில வந்தது தீபா தான். அவதான் கார்த்தியை விட்டு போகணும். அப்படி போகலன்னா போக வைப்பேன். யாரை விட்டு யாரடி போனோம்? அவரு ஏன் புருஷன்டி? அவரை விட்டு நான் போணுமா? நீ யார் இதெல்லாம் சொல்ல? விட்டா நீ பாட்டுக்கு ஓவரா பேசிட்டே போற. உன்னை ஃப்ரெண்ட் நம்பி நான் வீட்ல விட்டேன் பாத்தியா? அதாண்டி நான் செஞ்ச தப்பு. இவ்ளோ துரோகத்தை மனசுல வச்சுக்கிட்டு எப்படி உன்னால என்னோட ஃப்ரெண்டா நடிக்க முடிஞ்சது? நான் உன் மேல இருக்கிற நம்பிக்கையால தானே அந்த போலீஸ் சாமியார் கிட்ட கூட வந்தேன். நல்ல வேளை அந்த பெண் சாமியார் சக்தியால நான் அந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டேன். இப்படி ஒரு திட்டத்தோட இருந்ததுனால்தான் இந்த பரிகாரத்தை பத்தி வீட்ல சொல்ல வேண்டாம்னு சொன்னியா? நானும் உன்னை நம்பி சொல்லாம தானே இருந்தேன். என் அண்ணையும் மீனாட்சி அக்காவும் உன்னை பத்தி எப்பவும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா நான் தான் அவங்கள நம்பாம உன்னை நம்பின. அதுக்கு நீ சரியான செருப்படி கொடுத்துட்ட. நீ காதலிக்கிறது ஏன் புருஷன் தானே தெரியாம நான் அப்பாவையே உனக்கு ஐடியா எல்லாம் கொடுத்தேனேடி. முதல்ல நீ அவரை பத்தி தெரியாம காதலிச்சிருந்தாலும் அப்புறம் ஏன் புருஷன் தானே தெரிஞ்சதும் நீ டீசென்ட்டா விலகி தானே போயிருக்கணும். அதை விட்டுட்டு இவர் அடையணுங்கிறதுக்காக ஏதேதோ காரணம் சொல்லிட்டு இருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? நான் உன்னை என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நினைச்சுதான் கல்யாணம் முடியற வரைக்கும் எங்கேயும் போக கூடாது, என் கூடவே இருன்னு சொன்ன. ஆனா நீ எனக்கு இப்படி வரிசையா துரோகத்தை செஞ்சுட்டு உன்னால எப்படி நிம்மதியா தூங்க முடியுது? உன்னை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்போ உன்னை ஏன்டா பார்த்தோம் நினைச்சு நான் வருத்தப்படுறேன். என் புருஷன் உன் கம்பெனில ஒர்க் பண்றப்ப நீ நிறைய நாள் என் வீட்டுக்கு வந்திருக்க. அப்பெல்லாம் அவரோட போட்டோவை பார்த்ததும் நீ தெரியாத மாதிரி தானே நடந்துக்கிட்ட. அம்மு ரம்யா 2 பேரும் நீயே தானே தெரிஞ்சும் கூட நான் உன் மேல சந்தேகப்படலடி. அப்பவும்
அப்பவும் நான் உன்னை முழுசா நம்பினேன். என் மொத்த நம்பிக்கையும் ஒரே நிமிஷத்துல இப்படி குழி தோண்டி புதைச்சிட்டியடி. உனக்கு பார்த்த மாப்பிள்ள ரமேஷ் உன் மேல உயிரையே வச்சிருக்காரு. அவரை கல்யாணம் பண்ணிக்கோ. அவர் உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவாரு. உன் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். இப்ப கூட நீங்க அவங்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறீங்க. ஆனா அவங்க என்ன காரியம் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? இவங்க பண்ண விஷயம்லாம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவங்க அப்பாக்கே விஷம் வச்சு கொல்ல பார்த்திருக்காங்க. கார்த்தி, அவர் இப்ப எப்படி இருக்காரு? கவலைப்படாதீங்க. சரியான நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுனால அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. பொழைச்சிட்டாரு. இப்ப சுயநலத்துக்காக சொந்த அப்பாவே கொலை பண்ண பார்த்திருக்கான். அப்ப தீபாவெல்லாம் கொல்ல பார்த்தது இவளுக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸாவே இருந்திருக்காரு. இப்படி ஒரு கீழ்த்தரமான பொண்ணு நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்திருக்கான்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கு. எப்போ பெத்த அப்பாவே அவங்க கொல்ல பார்த்தாங்களோ இதுக்கு மேல அவங்கள விடக்கூடாதுன்னு தான் அவங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு வந்தேன். ரம்யா, உங்க அப்பாவை நீங்க கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்காக உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். கான்ஸ்டபிள் கூட்டிட்டு வாங்க. நான் வரேன் கார்த்தி. ஒரு பொண்ணு இப்படிலாம் கூட நடந்துக்குவாளா? நினைச்சு பார்க்கவே அதிர்ச்சியா இருக்கே. அந்த ஆளு நல்ல மனுஷன், பாவம். அவருக்கு போய் இப்படி ஒரு பொண்ணா? கார்த்தி, இந்த உண்மை தெரிஞ்சதுனால தான் என் பொண்ணோட வாழ்க்கை தப்பிச்சுது. இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் கார்த்தி. சார், இதுக்கு எதுக்கு சார் நன்றி எல்லாம்? தீபா, இப்ப எதுக்காக நீ ஃபீல் பண்ற? ஒரு நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு. அத நினைச்சு நீ சந்தோஷம் தான் படணும். ஃபீல் பண்ணாத. ஆமா தீபா, இவ்ளோ நாள் உன் கூடவே இருந்து உனக்கு கெடுதல் செஞ்சவ இப்போ உன்னை விட்டு விலகி போயிட்டா. அத நினைச்சு சந்தோஷப்படு. இனிமே நீ இந்த ரம்யாவை பத்தி நினைக்காத. தீபா, உன் கல்யாணம் நடக்கிறது நல்ல விஷயம்னா அதுக்கு முன்னாடி இந்த ரம்யா உன் வாழ்க்கையில இருந்து போனது அதை விட நல்லது. இனிமே நீ சந்தோஷமா உன் குடும்ப வாழ்க்கைய பாரு. தீபா, இனிமே நீ எதுக்கும் கண் கலங்க கூடாதுமா.
ஒன்னு அழ வச்சவதான் போயிட்டால. இனிமே நீ சந்தோஷமா தான் இருக்கணும். விடிஞ்சா உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. உன் ஆசையெல்லாம் நிறைவேற போகுது. அதை நினைச்சு நீ சந்தோஷமா இருக்கணும். சரியா? சரி வா. என்ன ஆச்சியா? என்ன விஷயம்? போனை பார்த்துட்டு பரபரப்பா இருக்கு. அத்தை, ரம்யா தான் போயாச்சுல்ல, ரிலாக்ஸ் ஆவீங்கன்னு பார்த்தா இன்னும் டென்ஷனாவே இருக்கீங்க. டென்ஷன்லாம் இல்லம்மா, எக்ஸைட்மெண்ட். அது ஆனந்த பரவசம். ஆனந்த பரவசமா? என்ன விசேஷம் அத்தை? என் ஃப்ரெண்டு வரப்போறாமா, அதான் ரொம்ப சந்தோஷமா பரபரப்பா இருக்கேன். நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். ஃப்ரெண்டு வரதுக்கா இப்படி பரபரப்பா ஆகுறீங்க? அதானே, பொதுவா லவ்வர் ஹஸ்பண்ட் யாராவது வந்தாதான் எக்ஸைட் ஆவாங்க. இவன் என்னடான்னா ஃப்ரெண்டு வரதுக்கே எக்ஸைட் ஆகுறா. அவ எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல ஒன்னாதான் படிச்சோம். அது மட்டும் இல்ல, அவ சாதாரண ஆள் இல்ல. சாதாரண ஆள் இல்லனா? ஒருவேளை கலெக்டரா இருக்குமோ, இல்லனா மினிஸ்டரா இருக்குமோ? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவ வந்ததுக்கு அப்புறம் நீங்க நேர்லயே பாருங்க. என்னடி வந்துட்டியா? வந்துட்டேன், என்ட்ரன்ஸ்ல இருக்கேன். இதோ வரேன், அங்கே இரு. என் ஃப்ரெண்டு வந்துட்டா, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். நீங்க எல்லாரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ரம்யா விஷயத்த மறந்துருங்க. இது நம்ம என்ஜாய் பண்ண வேண்டிய நேரம். என் ஃப்ரெண்டு வந்துட்டா, அதனால நாம எல்லாரும் ஹாப்பியா இருப்போம். நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன மாமா, அத்தை கொடுக்கிற பில்டப் எல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. யாரா இருக்கும் அத்தையோட ஃப்ரெண்டு? அவங்க மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷல்? என்னன்னு எனக்கும் தெரியலம்மா. நிச்சயமா அவங்க ரொம்ப பெரிய ஆளதான் இருக்கும். அத்தை யார பத்தியும் இவ்ளோ எக்ஸைட் ஆகி பேசுனதே இல்ல. பாக்கலாம் யார் வராங்கன்னு. பாக்கலாம் யார் அந்த ஃப்ரெண்டுன்னு. அத்தை கொடுக்கிற பில்டப் எல்லாம் பார்த்தா ரொம்ப பெரிய ஆளா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாப்போம். மண்டபம் நல்லா பெருசாதான் இருக்கு. ஐயோ, வந்த வேலையை மறந்துட்டோமே. மேடம் இதோ வந்துட்டேன். எந்தடா இது? கொடை மேடம். அது எனக்கு தெரியும். என்னடா இது? இது ஷூட்டிங் ஸ்பாட் இல்ல. இவட மழையும் இல்ல, வெயிலும் இல்ல. ராத்திரி நேரத்துல எதுக்கு இது? மேடம், கொடையை பிடிச்சிட்டு போனதா மேடம் கொஞ்சம் பந்தாவா இருக்கும். பந்தா மண்ணா கட்டி இவட நோக்கு. இவட ஞான் ஸ்டார் அம்பிகா கிடையாது. இல்லையா? டேய், இல்லடா. இங்க என் இளம்பராய சிநேகிதியோட வீட்டு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம். அதனால இங்க நான் ஸ்டார் இல்ல. என் ஃப்ரெண்டுக்கு ஞான் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். மனசுலாயும். ஹாய் மேடம். நான் முன்னாடி போறேன், நீ ஒரு வாரம் கழிச்சு வந்தா போதும். மேடம். ஏய் அபி. அம்பிகா. ஏய் அபி 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 அபி. உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு? அண்ணா, நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஓ, டிவில. காலேஜ்ல நாம எப்படி எல்லாம் இருந்தோம். நீ கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கே தவிர, ஆனா அந்த அழகு அப்படியே இருக்கு. ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. நீ மட்டும் என்ன, சும்மா அப்படி ஜம்முன்னு இருக்க. ஏய், உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ எதை கேக்குற? எதை கேக்குறனா? என்ன? ஓ, தோ அங்க ஒரு தெரு இருக்கு பாத்தியா? அங்க போய் நில்லு. ஓகே மேடம். போ. ஏய், நீயும் நானும் காலேஜ்ல படிச்சப்போ நம்ம 2 பேருக்கு வந்த லெட்டர்ஸ கலெக்ட் பண்ணி வச்சிருந்தோமே, ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, அதெல்லாம் மறக்க முடியுமா? எனக்கு
எனக்கு 37 லெட்டர் தான் வந்துச்சு, ஆனா உனக்கு 40 லெட்டர் வந்துச்சு. என்னை விட 3 லெட்டர்ஸ் அதிகம் உனக்கு. காலேஜ்ல என்ன பார்த்ததை விட உன்னதான் அதிகம் பேர் பார்த்தாங்க. அது காலேஜோட சரி. அதுக்கப்புறம் என்னை யாருமே பார்க்கல. ஒன்னதான் இந்த உலகமே பார்த்துட்டு இருக்கு. சரி, இத பாரு, அதெல்லாம் வச்சிருக்கியா? ஆடி போடி நீ வேற. அதெல்லாம் கடந்து ரொம்ப தூரம் வந்தாச்சு. அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. என்கிட்டயும் எதுவுமே இல்ல. ஆனா ஒரு லெட்டர் மட்டும் மறக்கவே முடியாது. எந்த லெட்டர்? பேர் என்ன? பேர் என்ன? பாப்பு, ஞாபகம் இருக்கா? ஒரே ஒரு லெட்டர் எழுதி ஜெராக்ஸ் எடுத்து உனக்கு எனக்கும் கொடுத்தானே, ஜெராக்ஸ் லவ் லெட்டர். ஆமா ஆமா, அத மட்டும் மறக்கவே முடியாது. லவ்லி டேஸ் அதெல்லாம் இல்ல. ஷூட்டிங் டைம்ல எல்லாம் அது அப்பப்போ யோசனை பண்ணி பாக்குறது. மறக்க முடியுமா? சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசலாம். பசங்க விட எல்லாரும் மேலதான் இருக்காங்க. நீ வா, இன்ட்ரோடியூஸ் பண்றேன். வா, ஒரு நிமிஷம் இரு. டேய் மேடம், வா வா வா. மேடம் இது வந்து பேசுறது ஏதாவது சத்தியமா கேட்கல மேடம். அங்க முனையில தானே நின்ன. அங்கதான் சத்தியமா கேட்கல இல்ல மேடம், ஒண்ணு கூட காதுல விழல. சரி வா. சத்தியம் மேடம், சத்தியமா. இப்ப நம்ம வா போலாம். வா, நீ ஊருக்கு வா. மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். ஆமாண்டி. வணக்கம்மா. வாடி வாடி. சரி வணக்கம். வணக்கம் மேடம். மேடம் மேடம் ஒரே ஒரு செல்ஃபி மேடம். செல்ஃபில நான் விடு போ. எது இதுவா அதுவா? சரி சரி ஓகே. மேடம் மேடம் இங்க பாருங்க மேடம். ஸ்மைல் மேடம். சரி சரி. மேடம் நீங்க ரொம்ப அழகா மேடம். थैंक यू so much மேடம். மேடம் மாமா நான் இருமா. செல்ஃபி எடுத்துக்கறேன். இவங்க என் ஃப்ரெண்டு தான். கல்யாணம் முடியற வரைக்கும் இங்க தான் இருப்பாங்க. அப்புறமா எடுத்துக்கலாம். அப்புறமா வாங்க. என்னடி நீ எடுத்துக்கணுமா? இவதான் என் ஃப்ரெண்ட் அம்பிகா. எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. அத்தை, நான் இவங்கள எவ்வளவு சினிமால பாத்திருக்கேன் தெரியுமா? அத்தை, இவங்கள உங்க ஃப்ரெண்டு? நம்பவே முடியல அத்தை. மேடம், நான் உங்களை சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். நான் உங்களை மாதிரியே ட்ரெஸ் பண்ணுவேன். நான் உங்களோட பெரிய ஃபேன் மேடம். அப்படியா? வளர சந்தோஷம். தேங்க்யூ மீனாட்சி. என்ன ஷாக்கு? உங்களுக்கு என்ன தெரியுமா மேடம்? நல்லா தெரியும். எப்படின்னு கேக்குறியா? நீ மூத்த மருமக மீனாட்சி, சரியா? இதோ இங்க நிக்கிறாளே 3வது மருமக தீபா, அது சரியான. அதோ அங்க ஆனந்த், அடுத்து அருண். என்ன ஷாக்கு? எனக்கு எப்படி தெரியும்னா, எல்லாமே வாட்ஸ்அப்ல அபிராமி ஷேர் பண்ணிருக்கா. உங்க போட்டோ, பேரு எல்லாம். அதனாலதான் ஒவ்வொரு முகமும் எனக்கு அறியும். அத்தை, இவங்க உங்க ஃப்ரெண்டுன்னு ஏன் எங்க கிட்ட சொல்லவே இல்ல? அதுக்கு சந்தர்ப்பம் வரலமா. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு நினைச்சேன். அது மட்டும் இல்ல, இவ இருக்கிற ரேஞ்சுக்கு என்னையே மறந்துருப்பான்னு நினைச்சேன். நான் எப்படியோ யார்கிட்டயோ இவ நம்பர் வாங்கி ஒரு நாள் சும்மா ஒரு மெசேஜ் தாமா பண்ணி பார்த்தேன். உடனே பதில் வந்துச்சு. என்னடி எப்படி இருக்க, நாம மீட் பண்ணலாமான்னு கேட்டுட்டா. இவ மெசேஜ கண்டதும் நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். எப்ப மீட் செய்யலான்னு கேட்டேன். பையன் கார்த்திகோட கல்யாணம் வச்சிருக்கேன், அப்ப மீட் பண்ணலான்னு இன்வைட் பண்ணா. எல்லார பத்தியும் டீடைல் வேற சொன்னாளா? போன்ல ஒரு நாள் பூரா விடிய விடிய அரட்டை அடிச்சோம். அதெல்லாம் ஓகே, எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல இத. ஐயோ, ഞാൻ தான் சொல்ல வேணான்னு പറഞ്ഞது. சர்ப்ரைஸா உங்க எல்லாரையும் மீட் பண்ணலான்னு പറഞ്ഞது என்னோட ஐடியா தான். அதானே அபிராமி? ஹலோ,
கார்த்தி, கார்த்தி ஹீரோ. என்னப்பா இப்படி பாக்குற? உங்க அம்மையோட ஃப்ரெண்டு. உன்னை பத்தி தான் அடிக்கடி உங்க அம்மா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் மேம். அச்சுச்சோ, மேம் எல்லாம் சொல்லக்கூடாது. நான் உன் அம்மையோட ஃப்ரெண்ட் இல்ல. அப்ப ஞான ஆண்டின்னு தான் கூப்பிடணும். நானும் அபிராமியும் காலேஜ்ல செம்மையா லூட்டி அடிப்போம்.